Good day to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேர்ட் டிபார்ட்மெண்ட் இன் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் இட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 காலேஜஸ் இன் தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, டீம் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் +2 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணா என்னென்ன கோர்சஸ் படிப்பாங்க, தென் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக் அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியர் கிடையாது, பட் பேஸ்ட் அப்பான் தி கரிக்குலம் காலேஜில் இருக்கிறத வச்சும் அப்புறம் நெட்ல சர்ச் பண்றது, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறத கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரெசென்ட் பண்ண போறேன். மோரார்லெஸ் இந்த சப்ஜெக்ட் தான் எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ்லயும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஃபுட் டெக்னாலஜி, தென் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், நியூட்ரிஷியன் கோர்சஸ், கேட்டரிங், அதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஏதோ வீட்டில் சமைக்கிறது ரிலேட்டட் டு தட் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமா சப்ஜெக்ட்ஸ் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன், ப்ராசஸிங், ப்ரிசர்வேஷன், பேக்கேஜிங். இதைத்தான் வந்து ஃபுட் டெக்னாலஜி சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி ஃபுட்ஸை வந்து தயாரிக்கிறது, அதை ப்ராசஸ் பண்றது. இப்போ இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு விளைவிக்கிறது இன்னைக்கே வந்து கன்சியூம் பண்றதா, நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். தென் அதை ப்ரிசர்வ் பண்ணணும், எவ்வளவு நாளைக்கு அதை வச்சிருக்க முடியும், என்னென்ன மாதிரி பாடிக்கு செட் ஆகிற மாதிரி கெமிக்கல் ஆட் பண்ணா எவ்வளவு நாள் ப்ரிசர்வ் பண்ண முடியும், தென் அதை எப்படி பேக்கேஜ் பண்றது, இதைத்தான் வந்து ஃபுட் டெக்னாலஜியில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெரியறது இல்லை இதுல என்ன கோர்சஸ் இருக்கு. இது வந்து ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஏதோ கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிங்கிற நினைச்சிட்டு ஜஸ்ட் ஜாயின் பண்றது இல்லை. இந்த கோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் அவங்க படிக்கிறது பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு 10 to 12 சீரீஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. இதுக்கு ரெலவெண்டா தான் அங்க இருக்கும். ஃபுட் கெமிஸ்ட்ரி படிப்பாங்க. ஸோ ஒரு ஃபுட்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் எவ்வளவு இருக்கு, கெமிக்கல் காம்போசிஷன், ப்ரோட்டீன்ஸ் எவ்வளவு இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவு இருக்கும், தென் லிபிட்ஸ் எவ்வளவு இருக்கும், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதை பத்தியில எப்படி இன்ட்ராக்ட் ஆகும், அதை எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா படிக்கிறது எல்லாமே ஃபுட் கெமிஸ்ட்ரி கீழே வரும். இதோட பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எல்லாமே படிப்பாங்க. தென் ஃபுட் மைக்ரோபயாலஜி இருக்கும். நம்ம ஃபுட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டிக்கு பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியா, ஈஸ்ட், மோல்டு, தென் அதோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் எல்லாமே இருக்கும். அதை எப்படி அப்படிங்கறத பத்தி ஃபுல்லாவே அவங்க படிப்பாங்க ஃபுட் மைக்ரோபயாலஜில. தென் ஃபுட் ப்ராசஸிங். ஸோ ஒரு ஃபுட் தயாரிச்சதுக்கு அப்புறம் ப்ராசஸ் பண்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அது தெர்மல் ப்ராசஸிங் டெக்னிக்கா இருக்கும், ஃப்ரீசிங்கா இருக்கும், ட்ரையிங்கா இருக்கும், எக்ஸ்ட்ரூஷனா இருக்கும். தென் அதெல்லாம் எப்படி ஃபுட் குவாலிட்டி சேஃப்டிக்கு எந்த அளவுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபுட் ப்ராசஸிங் சப்ஜெக்ட்ஸ்ல படிப்பாங்க. தென் ஃபுட் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ்ல பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணி ஒரு எக்யூப்மெண்ட் எப்படி டிசைன் பண்றது, அதை டெவலப் பண்றது, அதோட சேஃப்டி எப்படி இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ஆர்டினரியா நம்ம மெக்கானிக்கல்ல தயாரிக்கிற மாதிரிலாம் தயாரிக்க முடியாது. ஒரு ஃபுட் குவாலிட்டிக்குன்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும். எந்த மாதிரி மெட்டீரியல் செலக்ட் பண்ணி எப்படி எக்யூப்மெண்ட் டிசைன் பண்ணணும், எந்த இதுல இருக்கணும், சேஃப்டி கைட்லைன்ஸ் எல்லாமே இந்த ஃபுட் இன்ஜினியரிங்ல படிப்பாங்க. தென் ஃபுட் ப்ரிசர்வேஷன், தட் இஸ் ஒரு ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு, தென் அதோட சென்சரி கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நம்ம சொல்றது எல்லாமே வந்து டீஹைட்ரேஷன், ரேடியேஷன், தென் மாடிஃபைட் அட்மாஸ்பியர், பேக்கேஜிங், இது எல்லாமே வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன்ல படிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஃபுட் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் சேஃப்டி. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுட் எல்லாம் தயாரிக்கும் போது அது வந்து ஒரு ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்கா, அது வந்து சேஃப் ஃபார் கன்சம்ஷனா அப்படிங்கறத பத்தியும் அவங்க பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் படிப்பாங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் தே வில் டேக் கேர். பட் அதை பார்த்தீங்கன்னா சில நேம்ஸ் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஒரு புது ஃபுட்டு தயாரிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும், ஒரு கன்சூமர் என்ன ப்ரிஃபர் பண்றாங்க, அதுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, தென் அதை வந்து மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்து ஃபுட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல பண்ணுவாங்க. ஸோ நானே எங்க இன்ஸ்டியூட் ஃபுட் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு மார்க்கெட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு டேஸ்டி ஃபுட்டா ரெடி பண்ணி அதை வந்து மார்க்கெட்ல சேல் பண்றதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஃபுட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கீழே வரும். தென் ஃபுட் பேக்கேஜிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தயாரிச்ச ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை என்விரான்மெண்டல் இம்பாக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணாம எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும், அதெல்லாம் என்னென்ன டைப்ஸ்ல வந்து பேக்கேஜ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஃபுட் பேக்கேஜிங்ல படிப்பாங்க. தென் ஃபுட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்சஸ். நம்ம தயாரிக்கிறதுக்கு எல்லாமே வந்து என்னென்ன மாதிரி அடிட்டிவ் எவ்வளவு % ஆட் பண்ணலாம், அது வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து வருதா, அதோட ஃபுட் லாஸ் எல்லாமே
எப்படி நம்ம கன்சியூமர் லாஸ் இருக்கோ, ஃபுட்டுக்கும் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை பத்தி எல்லாமே ஒரு பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் அதில் கவர் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபுட் பயோடெக்னாலஜி, இது ரொம்ப ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். இதையும் அவங்க அப்ளிகேஷன்ஸ் வைஸ் எல்லாமே படிச்சிருப்பாங்க. தென் நியூட்ரிஷன், நம்ம ஹியூமனுக்கு என்னென்ன நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்கணும், அது இந்த பர்டிகுலர் ஃபுட்ல இருக்கா, ப்ராசஸ் பண்ணும்போது அஃபெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நியூட்ரிஷன் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அது கவர் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த மாதிரி சஸ்டைனபிலிட்டி சப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் ஜென்ரல் சப்ஜெக்ட். ஒரு வேஸ்ட் ரிடக்ஷன், எனர்ஜி எஃபிஷியன்சி, தென் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸிங் இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 10 to 11 ஏரியால அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரிவால்வ் ஆகிருக்கும். ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபுட் ப்ராடக்ட் டெவலப் பண்ணிருக்கும், இல்லை ஒரு மிஷின்ஸ் டெவலப் பண்ணி தென் அதை வந்து ப்ரிசர்வ் பண்றது, மார்க் பண்ற வரைக்கும் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபுட் டெக்னாலஜி எந்த காலேஜஸ்க்கு போனீங்கனாலும் இந்த ரிலவெண்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து அதில் கவர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டை தயாரிக்கிறது மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபுட்டை தயாரிக்கிறதோட நீங்க அதை பேக்கேஜ் பண்றது, அதை வந்து ப்ரிசர்வ் பண்றது, அதை வந்து ஹியூமன் ஹெல்த்துக்கு சேஃபா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஃபுட் டெக்னாலஜி சப்ஜெக்ட்ஸ்ல கவர் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் இன்ஜினியரிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 காலேஜ்ல இருக்கு. தென் இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகுது. எல்லா ஃபுட் ரிலேட்டட் கம்பெனிஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல எவர் கிரீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுட் தான். என்டையர் நீங்க நாட் ஓன்லி இன் இந்தியா, என்டையர் வேர்ல்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை தயாரிக்கிறது, தென் அதை ப்ரிசர்வ் பண்றது, சேல் பண்றது, இதுக்கான ஒரு மார்க்கெட் எப்பயுமே வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபுட் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் சொல்றது எல்லா லெவல்லையும் ஃபிட் ஆவாங்க. ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரா ஃபிட் பண்ணுவாங்க இந்த குவாலிட்டி சேஃப்டி மெஷர் பண்றதுக்கு. தென் எஃப்கியூஏசி, தட் இஸ் ஃபுட் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ரோல்ஸ்க்கும். தென் இதை வந்து என்ன ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலுக்குலாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த இண்டஸ்ட்ரியில ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. தென் ஃபுட் சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த தயாரிக்கிற ஃபுட்டில் அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும், ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற அசஸ்மெண்ட்டுக்கும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே ஃபுட் சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டிப்பாக அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக சூட் ஆவாங்க. தென் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட், ஒரு புது ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதில் ரிசர்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபுட் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லா பேசிக் நாலேஜஸ் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சோம்னா அதுல என்னென்ன லாஸ் எல்லாம் இருக்கணும், என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஃபுட் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட்ல, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட் ரோல்ல அவங்க செய்வாங்க. தென் சென்சரி சயின்டிஸ்ட், இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. அவங்க தயாரிக்கிற ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதோட அரோமா எப்படி இருக்கு, தென் அதை வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணோம்னா மார்க்கெட்டில் ரீச் ஆகுமா, இப்போ சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும், அடல்ட்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்கணும், இதெல்லாம் வந்து சென்சரி சயின்டிஸ்ட் ரோலா இருக்கும். தென் பேக்கேஜிங் இன்ஜினியர், ஆல்ரெடி சொன்னதான், ஒரு பேக்கேஜ் பண்ணி வெளியில போக வரைக்கும் தென் அதுக்கும் ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியர்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. தென் ஃபுட் ரெகுலாரிட்டி அஃபேர்ஸ் ஸ்பெஷலிட்டிஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இண்டஸ்ட்ரி ரன் ஆகுதா அப்படிங்கிறது பண்றதுக்கு எல்லாமே வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட்லேயும் ரெக்ரூட் பண்ணுவாங்க, ப்ரைவேட்லேயும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. தென் ஃபுட் மைக்ரோ பயாலஜிஸ்ட், இது மைக்ரோ பயாலஜிஸ்ட் நம்ம மற்றதுக்கு இருக்கிற மாதிரி ஃபுட்டுக்கும் கண்டிப்பாக வந்து ஃபுட் மைக்ரோ பயாலஜிஸ்ட்டும் கண்டிப்பாக வந்து ஆஸ் இன்ஜினியர் இவங்க செட் ஆவாங்க. தென் ஆர்என்டி, ஆர்என்டி செக்டார்ல பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கு ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்கு ஃபுட் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பிகாஸ் வேர்ல்டு வைட் நீங்க பிஜி அண்ட் பிஹெச்டி ரிசர்ச் சயின்டிஸ்ட் ரோல் புதுசு புதுசு கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜிக்கு ஏகப்பட்ட வாண்டட் இருக்கு அப்ராட்ல எல்லாமே. தென் ஃபுட் பயோடெக்னாலஜிஸ்ட், ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங்கோ இல்ல ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கோ அடிட்டிவ் ஆட் பண்ண என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி எல்லாமே வந்து படிச்சதுனால இவங்க ஃபுட் பயோடெக்னாலஜிஸ்டாவும் இவங்கள ஜஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கன்சிடர் பண்ணி அவங்க அப்பாயின் பண்ணிக்குவாங்க. தென் ஃபுட் சப்ளை செயின் மேனேஜர், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு வேஸ்ட்டை மினிமைஸ் பண்றதுக்கு, தென் காஸ்ட் எப்படி ஃபுட் ரிலேட்டட் காஸ்ட்ஸ் எல்லாமே எப்படி வந்து பண்ணலாம், எவ்வளவு வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஃபுட் சப்ளை செயின் மேனேஜர் கண்ட்ரோல் வரும். தென் கன்சல்டன்ட்டா நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஒரு எடுத்தோடனே கன்சல்ட் ஆக முடியாது. ஒரு பி ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு ஒரு 4-5 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டீங்க அப்படின்னா தென் எதர் கம்பெனிக்கும் நீங்க கன்சல்டண்டா போகலாம், அல்லது இண்டிவிஜுவலுக்கும் நீங்க வந்து கன்சல்டண்டா வந்து நீங்க கண்டிப்பா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதுக்கு +2 முடிச்ச உடனே எனக்கு எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல் இருந்தா போதும். எனக்கு மேக்ஸ் நல்லா வராது, பட் எனக்கு இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சில கோர்சஸ்ல நீங்க சாய்ஸ் வச்சிருக்கிற கோர்ஸ் வந்து ஃபுட் டெக்னாலஜி. ஸோ கண்டிப்பா வந்து மினிமம் லெவல் ஆஃப் மேக்ஸ் இருந்தாலே போதும். தென் லேப் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குற விஷயத்த வந்து ஜஸ்ட் அது செஞ்சு பாக்குறதுக்கு கண்டிப்பா ஃபுட் ரிலேட்டடாவே இருக்கும். எல்லாமே டெஸ்ட் பண்ணி பாக்குறது எல்லாமே இருக்கும். பேசிக் டெஸ்டிங்ஸ் எல்லாமே லேப்ல இருக்கும். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
தென் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஃபர்ஸ் மினிமமா தான் இருக்கும். அதுல வந்து மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் சாஃப்ட்வேர் சான்சஸ் இல்லை, பட் எடுப்பாங்க. பட் கோர்லயே வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 to 2000 பேர் தான் மேக்ஸிமம் வெளியே வருவாங்க. தென் அதுக்கு மேல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். தென் ஸ்டார்ட் அப்ஸ். நான் இப்போ வந்து ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறேன். மற்ற கோர்ஸோட இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, நீங்க முடிச்சுட்டு ஒரு 3-4 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு எவர்கிரீன் ஆப்ஷன். இந்த டெக்னாலஜியே பார்த்தீங்கன்னா ஃபுட் இல்லாம உலகமே கிடையாது. ஸோ அதுக்கு ரிலேட்டட் டெக்னாலஜி படிச்சுட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணணும், இல்லை ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் பிரான்ச் டு ஸ்டடி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சிஎஸ்சி ஐடி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ கம்பெனிஸ் நான் ஜஸ்ட் இதெல்லாம் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணாலே இவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு. இட்ஸ் நாட் பிரைவேட் கம்பெனிஸே கிடையாது. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி இருக்கு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் கரக்பூர். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து நீங்க பிரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து நீங்க இன் அண்ட் அரௌண்ட் உங்க நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து என்டையர் இந்தியா, என்டையர் வேர்ல்ட்ல ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இதுல எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும். தட் நீங்க வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி சேர்ந்துட்டு நல்லா ஃபீல்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது அபவுட் மை செல்ஃப் இன் மை அகாடமி. ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் இன்னும் இந்த ஃபியூச்சர்ல வந்து நான் மற்ற பிரான்ச் எல்லாமே போட போறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்க ப்ரோமைண்ட் ரிசர்ச் அகாடமின்னு போட்டீங்கனாலே வந்து யூடியூப் சேனல் வரும். இதை பார்த்துக்க யூ வில் கெட் ஆல் தி அப்டேட்ஸ் அபவுட் த டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன சேரலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் வி வில் ட்ரை டு கவர் வித் இன் நெக்ஸ்ட் 2 months. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.